உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா சமைச்சா வீடே மணக்கும். நானும் அக்கா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு இன்னும் இந்த கைப்பக்குவம் வரல. எல்லாருக்குமே வரும் ஹேமா, எல்லாமே பழக்கம்தான். இதோ இந்திரால கத்துக்கிட்டாலே நல்லா டேஸ்டா சமைக்கிறாள்ல. அக்கா என்ன ஆனாலும் குருவை மிஞ்ச முடியுமா சொல்லுங்க? நீங்க செய்யற பிரியாணி தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன, இன்னைக்கு ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிடு. ஏய் இந்திரா, நல்லா தூங்கிட்டான்ல, போ போய் அவனை ரூம்ல படுக்க வச்சுட்டு வா. சரி ஓகே, நான் படுக்க வச்சுட்டு வரேன். போ. என்ன 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 அம்மா, ஏய் என்னடி இங்க வந்து நிக்கிற? எனக்கு ஒரு வேலையும் இல்லம்மா, அதனால தாம்மா இங்க வந்தேன். வேலை இல்லையா? ஏன் லஞ்ச் செய்யலையா? சாப்பாடுக்கு என்னடி பண்றது? அதான் உங்க மருமகளுங்க சிரிச்சு சிரிச்சு சமைச்சிட்டு இருக்காங்களே, அங்க பிரியாணியே ரெடி ஆகிட்டு இருக்குமா. பிரியாணி ஓகே, அது என்ன சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு? அதெல்லாம் இந்த வீட்ல நடக்க கூடாது கௌரி. வாடி என்னன்னு பார்க்கலாம். இந்திரா, கலெக்டர் ஆயிட்ட மட்டும் பத்தாது, குழந்தைக்கு அம்மாவாவும் ஆகணும், புரியுதா? அக்கா அங்க பாருங்களேன், வெக்கத்தை பாரு. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குக்கா. என்ன டைம் இருக்கு இந்திரா? இதையெல்லாம் தள்ளி போடக்கூடாது. பாவம், சரியா? எத்தனை நாளைக்கு உனக்கு புக்கு வாங்கி கொடுப்பாரு சொல்லு. அக்கா சும்மா இருங்களேங்கா. இந்திரா, பிரியாணி ரெடி ஆனதும் நீ கௌதம் கிட்ட சொல்லிடு, அடுத்த வளகாப்புக்கு ரெடி ஆகணும், சரியா? ஐயோ, அக்கா, அதே சும்மா பேசிட்டு இருக்காதீங்கக்கா. அக்கா, என்னக்கா நீங்க? இந்த வீட்ல என்ன சத்தம் கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ அதேதான் என் காதுல கேட்டுட்டு இருக்கு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்ன பண்றது? இவளுங்கெல்லாம் இங்க இருக்காளுங்கன்னா குழந்தை தனியா தான் இருக்கும். இருங்கடி, உங்களை கதற விடுறேன். அப்போ குழந்தை எங்க? தோ இங்க. என்ன சின்னத்த, குழந்தைய காணோன்னு பதறி போயிட்டீங்களோ? இங்க பாருங்க, என் கையில தான் இருக்கான். நீங்க கொஞ்சம் வந்தீங்க தானே? சரி, இந்தாங்க கொஞ்சங்க. அட இந்தாங்க கொஞ்சங்க. டேய் இங்க பாருடா, உன்னை கொஞ்சம் வந்திருக்காங்க உன் பாட்டி. பாட்டி இருங்க. ஏய், என்னடி யாரையுமே காணோம்? அங்கேயும் காணோம். என்னடி
இப்படி செஞ்சிருக்காளுங்க. ஆமாமா இல்லையே, ஏதோ குறையுதுல்ல. ஆமாமா என்னது? எடு. ம் ம். இந்தாங்கம்மா கொடுங்க. ஏய், வேற பாக்ஸை எடு. சரிங்கம்மா இந்தாங்கம்மா. ஏய், என்னடி? ச்சே, மிளகா பொடி கொடு. கொடு. என்னடி, இதுவும் காலியா இருக்கு? தெரியலையேம்மா. என்ன மிளகாத்தூள் டப்பா வேணுமா? என்ன அததான் தேடிட்டு இருந்தீங்களா? ஹம். அதெல்லாம் எதுவும் இல்லையே. பாவம் சின்னத்த நீங்களும் காலையில இருந்து என்னென்னமோ செய்ய ட்ரை பண்றீங்க. ரொம்ப பாவமா இருக்குங்களால எதுவுமே முடிய மாட்டேங்குது. ஏய், நான் என்னடி பண்ண? அதெல்லாம் எதுவும் இல்ல. உப்பும் காலி, மிளகாத்தூளும் காலி, மல்லித்தூளும் காலி. இதெல்லாம் எப்படி காலியாச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இத்தனை நாளா உங்க கூட இருந்த எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? அதானே ஏய், என்ன ஆள் அழுக்கு பேசிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் ச்சே. ஐயோ நில்லுங்க 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 அத்தை. போயிட்டாங்க. கோபம் வருது. ஆமால ஷோ, இவளுங்களோட எனக்கு ச்சே. பிரியாணி ரெடி. ஏய், இதெல்லாம் என்னடி இது? அத்தை உங்களுக்கு தான். அட, எனக்கு இது வேணும். டேஸ்ட் பண்ணு. எங்க எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. பாரு, உங்களுக்காக தானே சமைச்சோம். சாப்பிடுங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட மாட்டேன். என்னங்க அம்மா அம்மா அம்மா. ஐயோ, என்னத்த? என்னடி ஆள் அழுக்கு விளையாடிட்டு இருக்கீங்களா? கௌரி அத்தைய பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போன. சரிங்கம்மா. ஏண்டி, நீ எல்லாம் என்ன பார்த்து கிண்டல் பண்றியா? இவளுங்க இருக்கிற தைரியத்துல என்கிட்ட நீ ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன சின்னத்த, உங்களுக்கு சாப்பிட்டது பத்தல போல இருக்கே. வேற ஏதோ பிளான்லாம் போடுறீங்க போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் வேணா பிரியாணி சாப்பிடுறீங்களா? போதும், போதும். இனிமே எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கொஞ்சம் மனசுல வச்சுட்டு போங்க. சரியா? கௌரி பாத்து கூட்டிட்டு போ. பாத்து கைத்தாங்களா கூட்டிட்டு போ. அம்மா வாங்கம்மா போயிடலாம். வாங்கம்மா. கௌரி கொஞ்சம் வேணுமா? பாத்து பத்திரமா இருக்கும். பை. பத்திரம். பாத்து கௌரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.